ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஜி யாத்ரா பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா செக்இன், செக்யூரிட்டி செக்ஸு, பேக்டு செக்டு, ஏர்போர்ட் என்ட்ரி கேட் இதெல்லாம் உங்களுக்கு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் ஃபிசிக்கலாக இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா மேனுவலாக உங்களோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இது டைம் கன்சியூமிங் ஆகும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒருத்தருக்கு டைம் கண்டிப்பாக ஆகும். இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் டிஜி யாத்ரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2022ல் இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மோரோவர் ஃபர்ஸ்ட் டெல்லி, ஹைதராபாத்லாம் இது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. 14 ஏர்போர்ட்ஸில் ஆல்ரெடி இது இருக்குது. இன்னும் 15 ஏர்போர்ட்ஸ்க்கு 2024க்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக டிஜி யாத்ரானா இதுதான் கான்செப்ட். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதனால நம்மளுக்கு என்ன பயன், இது எப்படி பண்ணணும், அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஜி யாத்ரா ஒரு அப்ளிகேஷன். நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயோ இல்லை ஐஓஎஸ்லையோ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்மளோட இன்புட் டீட்டெயில்ஸ் லைக் நேம்ஸு, நார்மல் இன்புட் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துட்டு அதோட ஆதார் கார்டை நம்ம அப்டேட் பண்ணணும். ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸையோ இல்லை ஃபோட்டோவையோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த ஏர்போர்ட்டில் போகிறோமோ போர்டிங் பாஸை நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடித்தோன்னா நம்மளோட போர்டிங் பாஸையும் ஸ்கேன் பண்ண முடித்தோடனே நம்மளுக்குன்னு தனி வே ஏர்போர்ட்டில் இருக்கும். அதாவது க்யூவில் நிற்கிறதுக்கு ஒரு வே இருக்கும், ப்ளஸ் டிஜி யாத்ரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தனியாக ஒரு வே இருக்கும். அந்த வேல நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸை ரெகனைஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதான் செக்இன். நம்மளோட ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஓகே சொல்லிடுச்சுன்னா அந்த கேட் வெளியே உள்ளே போயிடலாம். நம்மளோட செக்இன் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு போயிடும். இதுதான் டிஜி யாத்ராவோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ ஆல் ஓவர் இது நடைமுறையில் இருந்தாலும் இன்னும் பீப்புள்ஸ்க்கு இதை பற்றி தெரியல. எல்லாருமே இன்னும் ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இது நம்மளோட பர்சனல் டேட்டா பிரீச் பண்ணிடுமா, இல்லை இது எவ்வளோக்கு எவ்வளவு நண்பகத்தன்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. பட் மோரோவர் சேஃப்டி தான் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால தனி வேல நம்ம போகிறதுனால ஒரு 10 to 20 மினிட்ஸ் நம்ம க்யூவில் நிற்க தேவையில்ல. சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டிஜி யாத்ரையாவை ஆல் ஓவர் எல்லா பிளேஸஸ்க்கும் கொண்டு வரலாம். பப்ளிக் பிளேசஸ், ஹோட்டல்ஸு. ஏன்னா இப்போ ஒரு கண்ட்ரிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளோட பாஸ்போர்ட், விசாஸ் எல்லாம் ஹோட்டல்ஸில் செக் பண்ணுறது ஒரு நார்மல் விஷயம். அப்படி செக் பண்ணும்போது இந்த டிஜி யாத்ரையாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா மோரோவர் அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஏர்போர்ட்ஸ், இது மாதிரி எல்லா இடத்துலையும் டிஜி யாத்ரா ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணுற டெக்னாலஜி இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம அந்த ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணுறதுக்கோ ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட ப்ராசஸ் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இது மூவ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மோரோவர் டிஜி யாத்ரா அப்படின்றது என்னென்னா நம்மளோட ஃபேஸை ரெகனைஸ் பண்ணி நம்மளோட செக்கிங் ப்ராசஸை சிம்பிளிஃபைட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு தனி கவுண்டர் வச்சிருக்கிறதுனால நம்மளோட டைம் கன்சியூமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டில் உள்ள நுழைஞ்சு வெளியில் வர டைமிங் ஒரு 40 to 50% நம்மளுக்கு சேவ் ஆகுது. இதுதான் டிஜி யாத்ரா. மேலும் இது போல் உங்களுக்கு நல்ல வீடியோஸ் வேணும் அப்படின்னா பேப்பர் கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.